Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Mahasweta Devi's Rudali. Sherry, Rudali, yaruடைய story அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a story of a Dalit woman, a lower caste woman by name Sanichari, and she is from a village called Tahad. இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா நமக்கு தகவல் இருக்காது. நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் in a certain village of Tahad அப்படின்னு தான் தொடங்குறாங்க. அப்ப தாஹாட் வில்லேஜ்ல ரெண்டு காஸ்ட் இருந்தது அப்படின்னு ஒரிஜினல் டெக்ஸ்ட் தொடங்கும். There were two castes which were very popular. One is the Ganjus, the other one is Dushats. Okay, ரெண்டு காஸ்ட் இருந்ததுன்னு தான் ஸ்டோரியில சொல்லுது. ஒன்னு வந்து கஞ்சு, GANJUS, Ganjus. The other one is Dushats. Ganju is a low caste and Dushad is a high caste. அப்ப அந்த காஸ்ட் ரிடன் சொசைட்டி இருந்தது. அந்த தாஹாட் வில்லேஜ்ல ரெண்டு காஸ்ட் இருந்தது. அண்ட் சன்சாரி எந்த காஸ்டை சேர்ந்தவள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, she belongs to காஞ்சு காஸ்ட். என்ன காஸ்டை சேர்ந்தவங்க? She belongs to this caste called Ganju, GANJUS, Ganju caste. Ganju caste is considered to be the low caste. In the low casteல இருக்கக்கூடிய இந்த விமன், இந்த விமனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கும்போது, this woman is from the lower caste. So automatically lower caste எந்த கேட்டகரி வருவாங்க அப்படின்னா, they are from the marginalized group. So they are subalterns. அப்ப இந்த ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னா, இட்ஸ் a story of the subaltern. This story is about the subaltern. Is the information clear, teachers? இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், the term subaltern, what does it mean அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? கேட்கலாமா, கேட்க கூடாதா? கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. So let's define what is subaltern. The term subaltern எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the term subaltern originated in the Latin word. அது லத்தீன் வார்த்தை. அந்த வார்த்தை வந்து subalternus. Subalternusனா subordinate. People who are subordinated, economically subordination, அது socially subordination, political subordination கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி மக்களுடைய கதை. சரி, இந்த டேர்மை வந்து ரொம்ப ஃபேமஸா நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this term was introduced in the literary circle by Anthony Gramsci. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? by Anthony Gramsci. Anthony Gramsci எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? Where do we come across Anthony Gramsci? போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிறதுல வருவாங்களா இல்ல மார்க்சிஸ்ட்ல வருவாரோ? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. He is a Marxist theorist. Antonio Gramsci is an Italian Marxist philosopher. இவர் தான் என்ன பண்ணாருன்னா, the term subaltern அப்படிங்கிறத 20th centuryல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. And this was taken up by Gayatri Chakravarti Spivak. அவங்க ஒரு ஃபேமஸா ஒரு எஸ்ஸே எழுதுனாங்க, ஞாபகம் இருக்கா? காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக் சபால்டன் வச்சு ஒரு எஸ்ஸே எழுதுனாங்கல்ல. What is the title of the essay? Can the Subaltern Speak அப்படிங்கிற ஒரு work. It was published in 1988. இது எல்லாமே உங்களுக்கு நம்ம இந்த சனிச்சாரியோட ஸ்டோரி படிக்கும்போது, ருதாலியை படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, இந்த ஸ்டோரி எதை பத்தி சார் பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கொஸ்டினா வரும்னு எனக்கு தோணுது. What does this story speak about? It speaks about the subaltern resistance and survival strategy. ஒரு அமைப்புல ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வந்து அந்த ஒடுக்குபவர்களுக்கு எதிராக, அவங்களுடைய அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக வேலை செய்கிறார்கள், எப்படி அவங்க அதை ரெசிஸ்ட் பண்றாங்க, ஒடுக்குமுறைக்கு எதிராக எவ்வாறு அவர்கள்
குரல் கொடுக்க முடியலன்னு கூட ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும் இல்லையா? தட்ஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். ஹவு டு தே ரெசிஸ்ட் ஒப்ரெஷன் அண்ட் ஹவு டு தே சர்வைவ் இன் திஸ் பிட்டியபிள் கண்டிஷன்? இதுதான் நமக்கு தீம். What is the theme of Rudali? How does a subaltern, how does a marginalized woman resist oppression, or how she survives amidst all kind of oppression? இதுதான் நமக்கு. Is the information clear? சரி, what is the tone of the text அப்படின்னு கேட்டீங்கன்னா, the tone of this short story is deeply ironic and subversive. It's ironic. ஏன் ironic அப்படிங்கும்போது நம்ம பார்ப்போம். Literally, what does the title mean? இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்களா, மகாஸ்வேதா தேவியுடைய ருதாலி. இப்ப ருதாலின்னு ஏன் சார் அவங்க டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா, இன் ஹிந்தி ருதாலி மீன்ஸ் ஃபீமேல் மோனர். ருதாலிக்கு என்ன மீனிங் ஹிந்தியில? ஒரு ஒப்பாரி பாடகி அப்படின்னு அர்த்தம். ஒப்பாரி பாட்டு பாடுற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி யாராக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. வயிற்று பிழைப்பிற்காக மாரடித்து பாரக்கூடிய பெண்மணிகள். அப்ப ருதாலி ஆர் ஹையர்டு விமன். தே வில் பி நார்மலி ஃப்ரம் மார்ஜினலைஸ்டு காஸ்ட். அப்பர் காஸ்ட்ல இருந்து யாரும் இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், வசதி வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால அன்னாட வயிற்ற கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒப்பாரி வச்சு பாடணும் அப்படின்னா யார் தான் பாடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு விளிம்பு நிலையில இருக்கிறாங்களோ, யாரு எக்கனாமிக்கலி ஒப்ரஸ்டா இருக்காங்களோ, யாரு காஸ்ட் வைஸ்ல ரொம்ப கீழே இருக்காங்களோ, அவங்க தான் எந்த வேலையா இருந்தா என்ன, சரி போலாம் அப்படின்னு கிளம்பி ஏறி போறது. நீங்க கூட்டம் நடந்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்க, சோ கால்டு மெட்டா மிராஸ் ஃபேமிலியில இருந்து யாரும் அந்த அந்த என்னது ஏஸ் வேன்ல ஏறி போறது இல்ல, லாரியில ஏறி போறது இல்ல. குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மானத்தை அடமானம் வைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோவர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க தான். லோவர் கேட்டகரியில இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு, இந்த எலைட் பீப்புளுக்கு அவங்களுடைய பப்ளிக் பிரஸ்டீஜுக்காக, ஒரு பந்தாவுக்காக, ஒரு பெரிய கூட்டம், இத்தனை லட்சம் மக்களை கூட்டியிருக்கேன் அப்படின்னா எப்படியா வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவார்ட்டர் கோழி பிரியாணி இங்க வேலை செஞ்சிருக்கு. கொள்கை பிடிப்போட போறவன் ரொம்ப கம்மியா இருப்பான். மீதி எல்லாம் இந்த மாதிரி போய் சேர்ற கூட்டம். அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்றது, கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? அப்ப அந்த இடத்துல போவோம், நல்லா ஜமாய் பண்ணுவோம். அந்த ஜமாய்ங்கிறது வித்தியாசமான ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கான்டெக்ட்ல ஃபியூனரல், அப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தே வில் நாட் லெட் அவுட் த இமோஷன்ஸ். வெளியில காட்ட மாட்டாங்க. ஏன்? அது ஒரு பந்தா. அப்படி இருந்தா தான் கெத்து. அப்ப அந்த தங்களுடைய எமோஷன்ஸ வெளியில காட்டுறது என்ன பண்றாங்கன்னா, தே ஹையர் the lower caste women or the marginalized caste women. அந்த marginal caste women உடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப ஐரானிக். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டுல எலும்பு விழுந்தால் கூட என்ன பண்ண முடியல, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவ முடியாது. ஏன்? ஒப்பாரி வச்சு அழுதுனா பக்கத்துல ஊரே கூடிரும். ஊரே கூடிச்சுன்னா ஊரு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஏதாவது செஞ்சு அட்லீஸ்ட் டீயாவது வாங்கி கொடுக்கணும்ல. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த நடக்கும். ஒப்பாரி வச்சுட்டாங்கன்னா, ஒரு வீட்டுல இலவு விழுந்துருச்சுன்னா பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, மேல வைக்கலையான்னு கேட்பாங்க. டீ எங்க காணோம் அப்படின்பாங்க. கையில காசு இருந்த வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் சாவுங்க நான் சொல்ல முடியும். திடீர்னு ஒரு இழப்பு நடக்குது, அப்ப பந்தல் போடணும், சேர காணணும்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்னையா தாரத்தப்பட்ட வைக்கல அப்படிமா. இன்னொருத்தன் குழி வெட்டுறது காசு கொடு அப்படின்னு நிற்பான். அதெல்லாம் வச்சிருந்தா கொடுக்கலாம், வச்சில்லாதவன் என்ன பண்ணுவான்? அப்ப ஊருக்காக கடனை வாங்க வேண்டியது, அந்த கடனுக்காக வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட வேண்டியது. அதுக்கு ஊர்ல எதுக்கு சொல்லணும்? சின்னதா ஒரு வேனை கொண்டு வருவான், கொண்டு போய் குழியை வெட்டி பதைச்சிருவான். முடியலையா, எங்கேயாவது ஒரு சுடுகாட்டுல கொண்டு போய், இப்ப எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு, சைலண்டா போடுவான், இருக்கிறத வச்சு ஏதாவது செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு கிராமத்துல இதுக்கு எதுக்குமே வழி இல்லாத எக்கனாமிக்கலி புவர் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நைட்டோட நைட்டா இறந்தவர்களை எரியூட்டி விட்டார்கள். அந்த மாதிரி தங்களுடைய இமோஷன்ஸை வெளியில காட்ட முடியாத சனிச்சாரி போன்றவர்கள், because of poverty, they could not weep for her own I would say mother-in-law's death or husband's death or her own son's death. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, தன்னுடைய இமோஷனை வெளிப்படுத்த முடியாத ஒரு பெண்மணி, காசுக்காக
என்ன பண்றா? மாரடித்து அழுகக்கூடிய ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாள், அழுகிறாள். இதுதான் நமக்கு ஐரனியா பிரசன்ட் பண்றாங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? So she makes a living by mourning, by weeping for somebody. Is the information clear? So இந்த ஸ்டோரியை நீங்க படிச்சீங்கன்னா இதுல நிறைய ஃபெமினிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய சபால்டன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஏன் சபால்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பேசுபொருளாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், மெயின் கேரக்டர் இஸ் அ சபால்டன் உமன், இஸ் அ தலித் உமன். ஓகே, அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது நம்ம சபால்டன் வரும் பொழுது ஒரு ஃபேமஸான டேர்ம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் இஸ் ரெசிஸ்டன்ஸ், தி அதர் ஒன் இஸ் டு ஆர்கனைஸ், லீட் அண்ட் சர்வைவ். டு ஆர்கனைஸ், லீட் அண்ட் சர்வைவ். அம்பேத்கர் சொன்ன விஷயம் தான். Yeah, what is the famous motto? What is the famous dictum given by Dr. B.R. Ambedkar? ரொம்ப ஃபேமஸான ஒன்று இருக்குமே, ட்ரிபிள் ஏல வருமே, எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். இதுதான் அம்பேத்கருடைய ஃபேமஸ் dictum. What is Ambedkar's dictum? Educate, agitate, organize. ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்து ஆர்கனைஸ், லீட் அண்ட் சர்வைவ் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிடிப்போட போயிருக்கிறாங்க. அது இருக்கு. அதே நேரத்தில் this story speaks about a transformation of an ordinary Dalit woman into a leader. அந்த இனத்துல ஒரு லீடரா மாறுறாங்க. அது தன்னை போல இருக்கக்கூடிய பெண்மணிகள், அந்த தலித் பெண்மணிகள். அதே நேரத்துல இந்த தலித் இனத்திலிருந்து ப்ராஸ்டியூட்டா மாறினவங்க, அவங்களையும் என்ன பண்றாங்க, அன்ஆர்கனைஸ்டு பீப்புளா இந்த டீமுக்குள்ளார சேர்த்து எங்க போறாங்க, அப்பர் கிளாஸ், தி எலைட் கிளாஸ் வீட்ல when there is a death they go and weep for money. While weeping they mock at that particular dead man or woman who had oppressed them. Yeah, so the dead capitalist becomes a symbol for all the capitalists who have oppressed the mourning weepers. Story புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? So this title itself becomes a critique of the caste-ridden society. இன்னைக்கு இந்த சாதிய சமூகம் இருக்கு இல்லையா, அதை வந்து உழுக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இது இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதியம் எவ்வளவு மோசமானது, இந்த சாதியத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் எவ்வாறு தங்களோட ஒடுக்குமுறையை எதிர்க்க முடியாம சர்வைவலுக்காக எப்படி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Is the information clear? So what do we find in the text அப்படின்னா, this text is a realistic text. என்ன மாதிரி realistic text அப்படின்னா, இது it speaks about political realism and social realism. இந்த டெக்ஸ்ட்ல என்ன ரியலிசம் பேசுறாங்க டீச்சர்ஸ்? சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரியலிசம். சோஷியல் ரியலிசம், பொலிட்டிக்கல் ரியலிசம் பேசுறாங்க. சரி, இந்த டெக்ஸ்டை எந்த கேட்டகரியில கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் பிளேஸ்ட் அண்டர் சபால்டன் லிட்ரேச்சர். ஓகே, சபால்டன் லிட்ரேச்சர், இரண்டாம் தர குடிமக்களாக நகற்றப்பட்ட மக்களினுடைய இலக்கியம், அந்த இலக்கியத்துல தான் இதை வைக்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்து வாட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் திஸ் ஒர்க் அப்படின்னா, த ஸ்டைல் ஆஃப் த ஒர்க் இஸ் சோஷியல் டாக்குமெண்டரி ஸ்டைல். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சமூக மக்கள், ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இந்த இரண்டு குடிகள், அந்த இரண்டு குடிகளுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அந்த வாழ்வியல் முறையை வந்து அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் முறையை வந்து அப்படியே நமக்கு டாக்குமெண்ட் கொடுக்கறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் கால் சோஷியல் ரிப்போர்ட் ஆர் இட் இஸ் கால் எத்னோகிராபிக் ரிப்போர்ட். நார்மலா நீங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறீங்க ஒரு கிராமத்து பின்னணியில அப்படின்னா,
என்ன பண்ணுவோம், அந்த கிராமத்தை கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மகாஸ்வேதா தேவியோட ரைட்டிங்ல எந்த ரொமான்டிசைசேஷனும் இல்லை. அந்த கிராமத்தை பத்தி பெரிய அளவுக்கு இது அப்படி இருந்தது, இப்படி எழில் கொஞ்சமாக இருந்தது, நம்ம ரைட்டர்ஸ் எப்படி எழுதினாலும் சரி ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல்ல இதெல்லாம் எழுதுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப பிளெயினா எழுதியிருக்காங்க. எதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்கன்னா, ஃபேக்ட்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. என்ன சாதி இருந்தது, அந்த சாதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், எப்படி கஷ்டப்பட்டாங்க, யாரு கேபிட்டலிஸ்ட், யாரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அவங்களுடைய கண்டிஷன் என்ன, அவங்களுடைய லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன, how is inequality structured, how did the subalterns suffered, what is the psychological problem, what is the sociological problem, what is the political problem அப்படின்னு நமக்கு அழகா கொடுத்திருக்கிறாங்க. Is the information clear, teachers? சரி, இப்ப இந்த டெக்ஸ்டுக்குள்ளார நிறைய விஷயத்த வந்து மகாஸ்வேதா தேவி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்டோரி அப்படியே கொடுத்துட்டே வரும்போது இந்த சபால்டன் பீப்புளுடைய சபால்டனிட்டி, எப்படி இவங்க ஒப்ரஸ் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு ஓரல் ட்ரெடிஷன் மூலியமாக சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஸ்டோரி இருக்கு. என்ன ஸ்டோரி அப்படின்னா, சனிச்சாரி goes to the family of the community elder called Dulan. அந்த குடும்பத்தில் உள்ளே இவர் ஒரு மெம்பராக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். யாரு? சனிச்சாரியும் அவருடைய கிராண்ட் சன்னும். ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த துலனுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்றா, ஒரு நாள் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, அதை தானா எடுத்துட்டு போகும்போது இவ பின்னாடியே ஓடுறா. என் பேரை நான் பாத்துக்கிறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் பேரை நான் வளர்க்கும் போது சொல்றான், நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த குழந்தைக்கு இப்ப தேவை வந்து தாய்ப்பால். இந்த தாய்ப்பாலை உன்னால கொடுக்க முடியாது, விலைக்கும் வாங்க முடியாது, உன்ட்ட அந்த அளவுக்கு காசும் இல்லை. அந்த காலத்துல இப்ப இன்னைக்குமே தாய்ப்பாலை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்குது நிறைய இடங்கள்ல. ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அழகியல் காரணம், இன்னொன்னு நேச்சுரலாவே தாய்மார்களுக்கு பால் சுரப்பது இல்லை, அந்த அளவுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. அப்ப இன்னைக்கு தாய்ப்பாலை இதுல வச்சு, அதை ஃப்ரீசர்ல வச்சு, அல்லது அதுக்குன்னு ஒரு காப்பகம் வச்சு அங்க இருந்து நீங்க போய் தாய்ப்பாலை வாங்கி குடிக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி ஒரு கண்டிஷன் அப்ப இருந்தது. அப்ப அந்த துலனுடைய மனைவி என்ன சொல்றா, என்னுடைய மருமகள்கள்ல ஒருத்தர் வந்து தனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அதை பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா, இந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய கணவன் என்னுடைய மகன்கள் ரெண்டு பேரும் they have gone out to work with a railway work which is in progress. எதுக்கு நம்ம மாலிக்கு கிட்டே ஒர்க் பண்ணணும், மாலிக்கு கிட்ட ஏன் அடிமையா இருக்கணும், அவன் உன் சொத்தை ஏமாத்துறான்னு எனக்கு தெரியும், இப்ப யூ கேன் ரெசிஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலிக் தான், வேற வழி இல்லாம மாலிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப there is a bit of development which is coming in. இப்போ இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த ரயில் ரோட் லேயிங், அந்த ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி இங்க வந்திருக்கு. என் கணவர் வந்து மாலிக்கு கிட்ட ஒர்க் பண்ணாம அங்க ஒர்க் பண்ண போறாரு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ என் கணவனோட என்னுடைய மகன்களோடு இந்த ஊர்ல ஒரு சில பேரு அந்த கான்ட்ராக்ட் ரயில்வே கான்ட்ராக்டரோட போய் வேலை செய்ய போறாங்க, அவங்களோட போ அப்படிங்கும் போது அவங்களோட ஒர்க் பண்ண போகும்போது துலன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சானிஷாரி கிட்ட சொல்றாரு, ஹவு தீஸ் பீப்புள் பிகேம் மார்ஜினலைஸ்ட் பீப்புள். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம், ஆனா ராஜ்புட்ஸ் என்ன பண்ணாங்க, they seized land and the power from the tribal people. இந்த ராஜ்புத்திரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரைபல் பீப்புள்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்த லேண்ட், அவங்கள்ட்ட இருந்த பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ராஜ்புத்திரர்கள் யாரை ஃபேவர் பண்ணாங்களோ அவங்க வந்து லேண்ட்லார்ட்ஸா மாறினாங்க. அந்த லேண்ட்லார்ட்ஸ் தான் நம்மளை வந்து என்ன பண்றாங்க, ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரல் நரேஷன் சொல்றாங்க. ஹவு திஸ் கைண்ட் ஆஃப் ஒப்ரேஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், ஹவு injustice became a historical reality, and how community memory actually gave a kind of clarity to class oppression. Is the information clear, teachers? இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி there is a defictionalization as a technique. Defictionalization எதுக்கு அப்படின்னா, to present reality as it is. ஒரு ஒர்க் எடுத்தீங்கன்னா அதுல ரொமான்டிசைசேஷன் இருக்கணும். அப்படி ரொமான்டிசேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் ஃபிக்ஷனலைசேஷன். அந்த ஃபிக்ஷனலைசேஷன் வராம இருக்கணும், இது ஒரிஜினலா இருக்கணும், அப்படியே ரியல் லைஃப் அப்படியே நம்ம போர்ட்ரே பண்ணணும்னா யூ ஹேவ் டு எம்ப்ளாய்
defictionalization. சரி, இப்போ நம்ம வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ரொம்ப யூனிக்கா தேர் இஸ் லீனியர் ஸ்டோரி டெல்லிங். லீனியர் அப்படின்னா குரோலாஜிக்கல் ட்ரெடிஷனல் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இருந்தாலும், இதுல பாத்தீங்கன்னா தேர் இஸ் எபிசோடிக் நரேஷன். ஒவ்வொரு எபிசோடா சனிச்சாரியுடைய பிகினிங் இருக்கு, அவங்களுடைய மாமியாரு சனிச்சாரி, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லைஃப் எப்படி போச்சு, அப்புறம் சானிச்சாரிக்கும் சானிச்சாரி ஹஸ்பண்ட் அந்த எபிசோடு, அப்புறம் சானிச்சாரியுடைய சன் எபிசோடு, அவனுடைய திருமண வாழ்க்கை எபிசோடு, அப்படின்னு ஒவ்வொரு எபிசோடா நமக்கு கொண்டு வந்து ஃபைனலா சானிச்சாரிக்கும் அவரது குழந்தை பருவ தோழி விக்னி அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கும் எவ்வாறு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வருது, எப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ருதாலி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டி எழுப்புனாங்க, அப்புறம் எப்படி பிகினி வந்து வெளியில போகும்போது ஹவு சானிஷாரி லெட் ருதாலி வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் பிகினி அப்படிங்கிறது தான் நமக்கு எபிசோடிக் ஃபார்மேட்ல ஸ்டோரி சொல்லி இருக்கிறான். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டோரி எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ரிசர்ச் ஒர்க்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திஸ் ஸ்டோரி ப்ரோக்ரஸ் இஸ் இன் 3 ஸ்டேஜஸ். ஒன் இஸ் த சப்ஜுகேஷன் ஸ்டேஜ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சானிச்சாரி who is a representative of the subaltern group, who is a representative of a caste. என்ன காஸ்ட்? சானிச்சாரி எந்த காஸ்ட் சேர்ந்தவங்க? காஞ்சு அப்படிங்கிற அந்த காஸ்ட். அந்த காஸ்ட் பெண்மணி எப்படி how she was trapped by another caste, how she was trapped by feudalism, how she was trapped by religious oppression. எப்படி ரிலிஜன் கூட இந்த அடித்தட்டு மக்களை வந்து என்ன பண்ணுச்சு, ஒடுக்குச்சு, எப்படி அவங்கள வந்து யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சப்ஜுகேஷன் ஸ்டேஜ் கூட்டினாலும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல we find how the subjugated people got an awakening. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. அந்த விழிப்புணர்வு இங்க யாரு மூலியமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் துலன் த கம்யூனிட்டி லீடர், அதற்கப்புறம் சானிச்சாரிஸ் ரிலேஷன்ஷிப் வித் பிகினி அண்ட் ஹவு தே பிளான் ஃபார் சர்வைவல். எப்படியாவது நம்ம சர்வைவ் பண்ணணும், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கேபிட்டலிஸ்டுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்து அதை நமக்கு கேபிட்டலைஸ் பண்ணுவோம். அவனால இமோஷன்ஸை வெளியே காட்ட முடியாது, நம்மளால என்ன பண்ணுவோம், அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி நம்ம போய் ஒப்பாரி வச்சு காசு சம்பாதிப்போம் அப்படின்னு அவங்க காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கப்புறம் how these people after getting awareness, how they started asserting themselves. எப்படி அசெட் பண்ணாங்க? சானிச்சாரி பாத்தீங்கன்னா she forms a network of Rudalis and then என்ன பண்றாங்க, she starts demanding for more pay. அது இருக்கு ஒரு காலகட்டத்தில், ஏன்னா அவங்க வந்து நம்மள ரொம்ப டிபெண்ட் ஆகும் பொழுது சானிச்சரி ஸ்டார்ட்ஸ் டிமாண்டிங் பே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இவ வந்து காஸ்ட் ஓரியன்டட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருக்கிறா. சில பேர் பாத்தீங்கன்னா they are into a different kind of exploitation. It's called sexploitation. ஒரு சில பெண்மணிகள் they were sexually exploited. அந்த பெண்மணிகள் இப்ப செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஒரு அமைப்பா சேர்த்து அவங்களையும் ருதாலி அமைப்போட ஒரு இன்னொரு விங் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இன் ஆர்டர் டு ஃபைட் பேக் த கேபிட்டலிஸ்ட், ருதாலிஸோட யாரையும் கொண்டு போறாங்க இன் a kind of defiant act. அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த அவன் வந்து என்ன பண்றான், இந்த பொண்ணுங்களை எல்லாம் தொட்டு விட்டுட்டான் கேபிட்டலிஸ்ட். அதனால இந்த பெண்கள் வந்து வேற வழி இல்லாம அவமானம் தாங்க முடியாம ஒண்ணு செத்து போகணும், இல்லைன்னா அந்த வாழ்க்கை முறையிலே போயிடணும் காசுக்காக. அப்ப அந்த மாதிரி போன பெண்களை ஒன்னா ஒரு கூட்டம் சேர்ந்து அந்த கேபிட்டலிஸ்ட் வீட்டுக்கே கொண்டு போய் ஒப்பாரி பாட வைத்த ஒரு அசர்டிவ் பெண்மணியா தான் நம்ம சானிச்சாரிய பார்க்கணும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? தென் யூ ஹாவ் ஓப்பன் எண்டிங் இன் தி ஸ்டோரி. நமக்கு எந்த கன்க்ளூஷனும் ஆத்தர் கொடுக்கல. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? ஏன் எந்த எண்டிங்கும் கொடுக்கல அப்படின்னா, this subaltern oppression and the fight against oppression is an ongoing process. அதனால இது எந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல, ஒரு கன்க்ளூஷனும் கொடுக்காம இந்த ஸ்டோரியை ஓப்பன் எண்டட் ஸ்டோரியை தான் வச்சிருக்கிறாங்க. சரியா? இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்கா டீச்சர்ஸ்?
ஏதாவது இருக்கா டவுட்ஸ்? யூ ஹாவ் நோ டவுட்?